இந்த தாலி கொடி செயின், இந்த தாலி கொடி செயின்னு பார்த்தீங்கன்னா அதிக அளவில் போலி நகை வருது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள காப்பரோட வருது, இல்லை உள்ள அதர் மெட்டல் வச்சு நம்மக்கிட்ட வருது. அப்படிங்கிறப்ப இந்த செயினை, இந்த தாலி கொடி செயின், அதாவது ரோப் செயின் சொல்லுவாங்க, இதை நம்ம வந்து கண்டிப்பான முறையில் ஹால்மார்க் சிம்பிளோடையே வரும். இப்போ போலி ஹால்மார்க் சிம்பிளோடையே இந்த நகைகள் வருது. இதை நம்ம வெயிட் வச்சு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ கரெக்டான பொருளாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு பவுன் 2 பவுன் 3 பவுன் 4 பவுன் 5 பவுன் இந்த மாதிரி தீர்மான எடையாக வரும். இப்போ இதோட காப்பர் உள்ள ஐட்டமாக இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எடை விஷயத்தில் வேறுபாடு வரும். இப்போ 2.5 பவுன் வரும், 3.5 பவுன் வரும், 3.25 பவுன் வரும், 4.5 பவுன் வரும். இந்த மாதிரி எடை வித்தியாசமான நகைகள் வந்துச்சுன்னா கண்டிப்பான முறையில் அதை 100% வந்து நம்ம பரிசோதனை செஞ்சு தான் நம்ம வந்து அடகுக்கு எடுக்கணும். அதே மாதிரி இந்த கெட்டி மோதிரங்கள், இந்த கெட்டி மோதிரத்தில் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து தங்கம் முலாம் வந்து பூசியிருப்பாங்க, உள்ளே வந்து அதர் மெட்டலில் வரும். நமக்கு ஒரு பொருள் மேலே டவுட் ஏற்படும் பட்சத்தில் அந்த பொருளை வந்து முழு பரிசோதனை செய்து தான் நம்ம வந்து அடகுக்கு எடுக்கணும்.